ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் அதோட சால்வ் சரிங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டி ப்ளஸ் ஐஎன்எம் இது ரெண்டுமே சேர்ந்த கொஸ்டின் பேப்பர் தான் சரிங்களா. இந்தியன் பாலிட்டியில் ஃப்ரேமிங், சாலியன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ப்ரியாம்பிள், அதே மாதிரி ஐஎன்எம்மில் யூரோப்பியன் இன்வென்ஷன் அண்டு நேஷ்னல் ரினைசன்ஸ் பார்ட் 1 சரிங்களா. இதில் ஒரு 50 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். 50மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. சரி, முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, முகவுரை பற்றி சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு சாவரின் அண்ட் சோசியலிஸ்ட், செக்குலார், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் சரிங்களா. SSDR அப்படின்னு வரக்கூடியது சரிங்களா. இரண்டாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான். எப்போ? 1942 1976 42வது சட்ட திருத்தப்படி சரிங்களா. 42வது சட்ட திருத்தப்படி 1976 தான் திருத்தியிருப்பாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து மூன்றாவது கொஸ்டின், அடிப்படை கடமைகள் யார்கிட்டருந்து எடுத்தோம்னா ரஷ்யாட்டேருந்து எடுத்திருப்போம் சரிங்களா. அமெரிக்காட்டேருந்து அடிப்படை உரிமைகள் எடுத்திருப்போம் சரிங்களா. ஐரிஷ்லேருந்து DPSP எடுத்திருப்போம் சரிங்களா. அடுத்து நான்காவது கொஸ்டின், இந்திய அரசு சட்டம் 1919 அதாவது 1919 தொடர்பாக எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரபுத்துவத்தை ஒழித்ததுங்கிறது கரெக்டு சரிங்களா. பிரபுத்துவத்தை ஒழித்தது எப்போ? 1919 தான். அடுத்து நேரடி தேர்தல் அறிமுகப்படுத்தியதும் 1919 தான் சரிங்களா. அப்போ அது இரண்டுமே சரி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, 1833 சட்டம் பின்வரும் ஒன்றவற்றில் எது உண்மைன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஒழுங்குமுறைகள் என்று அழைக்கப்பட்டன, அதாவது இதில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாமே ஒழுங்குமுறைகள் அழைக்கப்பட்டது, இது தவறான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. ரெண்டாவது, கிழக்கிந்திய கம்பெனியை வணிக ரீதியாகவும் நிர்வாக அமைப்பாகவும் மாற்றியது, இது கரெக்டு. அப்போ 2 மட்டும் சரி சரிங்களா. அடுத்து ஆறாவது கேள்வி, 1853 சாசன சட்டம் எது உண்மைன்னு கேட்குறாங்க சரிங்களா. 1853ஆம் ஆண்டின் சாசன சட்டங்களில் கடைசியாக இருந்தது வங்காள ஆளுநர் ஜெனரலை இந்திய ஜெனரலாக மாற்றியதுங்கிறது தப்பு சரிங்களா. அடுத்து, கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் சட்டமன்ற மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை இணைத்தது. கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்றத்தையும் நிர்வாகத்தையும் இணைத்தாங்கன்னு சொல்கிறாங்க, இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட் சரியா. அப்போ ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ இதில் உண்மையான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ நன் ஆஃப் தீஸ். சரி, அடுத்து பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் சட்டமன்றத்தின் நற்சான்றிதழ் குழு சரிங்களா. நற்சான்றிதழ் குழு அதாவது கிரெடென்ஷியல் கமிட்டின்னு சொல்லுவாங்க. யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சரிங்களா. சட்டமன்றத்தோட நற்சான்றிதழ் குழுவின் தலைவர் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து எட்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின் வருவனவற்றில் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வணிக குழுவின் தலைவர் சரிங்களா. வணிக குழுவோட தலைவர் யாருன்னா KM முன்ஷி அவர்கள் சரிங்களா. அப்போ வணிக குழுவோட தலைவர் யார்? KM முன்ஷி சரிங்களா. சரி, அடுத்து இந்திய அரசியல் சாசன சட்டப்பையின் துவக்க விழாவுக்கு தலைமை தாங்கினவர் சச்சிதானந்த சின்ஹா. எப்போனா டிசம்பர் 11 1946 சரிங்களா. 1946. சரி, அடுத்து இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை நிறைவேற்ற எவ்வளவு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1946 டிசம்பர் 9 தொடங்கி சுமார் 3 ஆண்டு காலம் சரியா. கரெக்டாக சொல்லணும்னா 2 years 11 months 18 days சரியா. சரி, அடுத்து 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பு சட்ட ஆலோசகர்னால் யார்? BN ராவ் தான் சரிங்களா. யார்? BN ராவ் சரிங்க. அடுத்து, இந்தியாவுக்கு கூட்டாட்சி அரசியல் அமைப்பு தர முயன்றது கண்டிப்பாக இந்திய அரசாங்க சட்டம் 1935 தாங்க. 1935 சரியா. சரி, அடுத்து இந்திய அரசியல் சாசன வரைவு குழுவுக்கு முன்னர் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை முன்மொழிந்தவர் சரிங்களா. இது முகவுரையை முன்மொழிந்தவர்னாலே யார் தான்? ஜவஹர்லால் நேரு சரிங்களா. எப்போ? 13/12/1946 சரிங்களா. பிரியாம்பிள் மீது அப்சல்யூட்
அப்சல்யூட் ரெசல்யூஷன் கொடுத்தாரு யார்? நம்ம ஜவஹர்லால் நேரு டிசம்பர் 13 அப்போ. சரிங்களா? எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி 22 1947 தான் இருந்து ஏற்றுக்குவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து முக்கியமானது முகப்புரையில் ஆரம்பத்தில் இடம்பெறாத சொற்கள் சமய தர்ம சமய சார்பற்ற சோசியலிஸ்ட் அண்ட் செகுலர். இது எப்போ சேர்த்துக்கிட்டாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் படி 1976 தான் சேர்த்துக்கிட்டாங்க. எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி. சரிங்களா? ஃப்ரெஞ்சு புரட்சி 1789. புரிஞ்சா? சரிங்க. அடுத்து கடைசி கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 24/1/1950. 24/1/1950 அப்போ தான் என்ன பண்ணாங்க? சைன் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ தான் என்ன பண்ணாங்க? சைன் பண்ணாங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தத்துவ பகுதி எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா தான். இங்கேருந்து அமெரிக்காவில் தான் இது வந்து எடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அதாவது பிலாசபிக்கல் பார்ட். அடுத்து சரியான விடை. சரிங்களா? இது ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. சரி. நெகிழும் நெகிழாத்தன்மை உடையது. சரி. மதசார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. சரி. கூட்டாட்சிங்கிறது தவறு. ஏன்னா இதில் என்ன இருக்குது? ஒற்றையாட்சி இருக்குது, கூட்டாட்சியும் இருக்குது. சரிங்களா? அடுத்து 18வது கேள்வி. முகவுரையை அடையாள அட்டை ஐடென்டி கார்டுன்னு சொன்னவர் யாருன்னா பல்கிவாலா. சரிங்களா? அப்போ பிரியாம்பில் ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னவர் யார்? பல்கிவாலா அவர்கள். சரிங்களா? பல்கிவாலா. அடுத்து நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் ரிப்பீட்டட் கொஸ்டின் 24/1/1950. அடுத்து 20வது கேள்வி. 1935ஆம் ஆண்டு இந்திய சட்டமானது இந்திய கவுன்சில் அமைப்பை உருவாக்கியது. இது சரியான, இது வந்து தவறு. சரிங்களா? இந்திய கவுன்சில் அமைப்பை 1935 ஆக்ட் தான் உருவாக்கணுங்கிறது தப்பு. அடுத்து இது வந்து கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியதுங்கிறது சரி. சரிங்களா? கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது எதுனா இந்த 1935ஆம் ஆண்டு சட்டம்ங்கிறது மிக சரி. சரிங்களா? அப்போ 2 மட்டும்தான் சரி. சரிங்க. அடுத்து ஆஸ்திரேலியா எது எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து பொதுப்பட்டியல். சரிங்களா? தென்னாப்பிரிக்கா வந்து சட்ட திருத்த நடைமுறை. கனடா எஞ்சிய அதிகாரங்கள். ஜப்பான் வந்து சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட முறை. சரிங்களா? அடுத்து பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்போட ஒரு பாட்டுன்னு சொன்ன கேஸ் வந்து கேசவனந்தா பாரதி கேஸ். கேசவனந்தா பாரதி கேஸ் 1937. சரிங்களா? பெருபாரி 1960. சரி, அடுத்து 23வது கேள்வி. கடைசி பட்டய சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1853. சரியா? அப்போ 1793 ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒர்க் விடுவாங்க. 1813, 1833, 1853. சரியா? அப்போ மொத்தம் 4 இருக்குது. சரிங்களா? சரி, மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஜூன் 3, 1947 தான் மவுண்ட் பேட்டன் திட்டம் ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? அடுத்து ஆகஸ்ட் கொடை வெளியிடப்பட்ட ஆண்டு 1940. யார் வெளியிட்டானா லின் லித்கோ. சரிங்களா? லின் லித்கோ பிரபு தான் ரிலீஸ் பண்ணார் ஆகஸ்ட் 1940. சரிங்களா?